Hello friends, welcome to Sai's Hut. இன்னைக்கு நம்ம வீடியோல புலிக்காய்ச்சல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த அளவுக்கு புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். புளி நல்லா ஊறிடுச்சு. நான் இதை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். அது காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு துண்டு பெருங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 5 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு இதை நல்லா வறுத்துடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து வறுத்துடலாம். ஆரம்பத்திலே வெந்தயம் போட்டால் அது கருகிடும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து வறுத்துடணும். எல்லாமே வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வருது. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி நைஸாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். கடாயில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுடலாம். இப்போ ஒரு 15 வரமிளகா போல் எடுத்திருக்கேன். அதை போட்டுடலாம். மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கெட்டியாக கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலக்கி கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மூடி வச்சிடலாம். இல்லைன்னா ஃபுல்லாக தெளிக்க ஆரம்பிச்சிடும் மேலெல்லாம். 10 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம பொடிசி வச்ச பொடியை போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. போட்டு பொடி போட்ட பிறகு மூடவே கூடாது. பொடி சேர்த்த 15 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச கடலைப்பருப்பை போட்டுடலாம். ஆரம்பத்திலே கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக ஏறிடும். அதுக்கப்புறம் தோல் உரித்து வச்ச நிலக்கடலை சேர்த்து கலந்துருங்க. டேஸ்டியான புளிக்காய்ச்சல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.